ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே வந்து பாயாக்கா வீட்டில் டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அண்ணாக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஸோ நான் எழுந்தது வந்து ஒரு 10 o'clock தான் சாட்டர்டே. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ அதை செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 4:30 ஆயிடுச்சு. போகிற வழியில் வர கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தது. ஸோ அக்கா வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அதிகமாக மீட் பண்ண முடியல. 1 year ஆயிடுச்சு நாங்கள் மீட் பண்ணி. ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணிட்டோம். ஸோ இவங்க மூவ் பண்ண சிட்டி வந்து மிஷிகனில் வந்து ட்ராய்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் கம்யூனிட்டிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நல்லா பெஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து ட்ராயில் இருக்குது. ஸோ முக்கியமாக இங்கே மூவ் பண்ண ரீசனே வந்து ஸ்கூலுக்காக தான். மணால் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து மிடில் ஸ்கூல் போகிறா. ஸோ அதனால தான் இங்கே வந்து மூவ் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டும் சுற்றி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்பார்ட்மெண்ட் சுற்றி நிறையா ஸ்பேஸ் இருந்தது, பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே கிரவுண்ட்லாம் இருந்தது. என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்குமே இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பசங்க வந்து கொஞ்ச நேரம் ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் அந்த இடத்த அப்படின்ட்டு வெளியில் கொஞ்சம் வாக் மாதிரி போனோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காண்டோஸ் தான் இருக்குது. எல்லாமே ப்ரைவேட் காண்டோஸ், எல்லாமே சூப்பராக இருந்தது. வீடுங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் தான் நிறையா இருக்கிறாங்க. ஸோ வீடு ரேட்டெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு தலை சுற்றுது. ரெண்ட்டுக்கு கூட நம்மளால் வந்து இருக்க முடியாது போல், அவ்வளோ அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு 7:30 ஆகிடுச்சு. பசங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பசங்களாலேயும் ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாயக்கா வீட்டுக்கு வந்தால் என்ன டின்னர் இருக்கும்? பிரியாணி தான். செம்ம சூப்பரான ஒரு பிரியாணி. பாய் விட்டு பிரியாணி வந்து எப்பயுமே அவங்க வீட்டில் அவங்க செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்கா வந்து பாயாசம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அண்ட் கத்திரிக்காய் கிரேவி. கத்திரிக்காய் கிரேவியும் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து செம்ம டின்னரு. ஸோ கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசியிருந்துட்டு அன்றைக்கி டைம் போகிறதே தெரியல. நைட்டு வந்து 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.